மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். மாணவர்களே, நாங்கள் தரம் 11 சித்திரக்கலை பாடத்திலே கடந்த வகுப்பிலே அனுராதபுர கால புத்தர் சிலைகளை பற்றி கற்றிருந்தோம். அதே போல இன்றைய நாளிலும் கூட வேறொரு பாடப்பகுதியை கற்கப் போகின்றோம். தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டிருங்கள். சரியா மாணவர்களே, பாருங்கள். முதலாவதாக தேர்ச்சி. அதாவது தேர்ச்சியானது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால், வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சித்திர சிற்ப செதுக்கல் மற்றும் கட்டட நிர்மாண கலைகளின் தனித்துவங்களை இனங்கண்டு அவற்றின் கலை பண்புகளை படைப்பாக்கத்திற்காக பயன்படுத்துவார் என்றவாறாக தேர்ச்சியானது அமைந்திருக்கிறது மாணவர்களே. சரியா? அடுத்து பாருங்கள், தேர்ச்சி மட்டமானது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால், அனுராதபுர கால சித்திரங்கள், சிற்பங்கள், செதுக்கல் வேலைப்பாடுகள், கட்டடக்கலை படைப்புகளை கற்பார் என்றவாறாக அடுத்த தேர்ச்சி மட்டமானது அமைந்திருக்கிறது. இதனை நாங்கள் பார்க்க போவது எது என்றால், இசுருமுனிய செதுக்கல் கலை படைப்புகளை பற்றி தான் இன்றைய வகுப்பிலே இந்த அலகிலே கற்கப் போகிறோம். சரியா? அதிலே பாருங்கள், கற்றற்பேறுகள் முதலாவதாக தரப்பட்டிருக்கிறது. இசுருமுனிய செதுக்கல்களை இனங்கண்டு பெயரிடுவார் என்றவாறாக கற்றற்பேறானது இருக்கிறது. சரியா? அதாவது இசுருமுனிய செதுக்கல்கள், அங்கே இருக்கின்ற செதுக்கலை பற்றி நீங்கள் இதிலே கற்பதனூடாக அங்கே இருக்கின்ற செதுக்கல்களை இலகுவாக உங்களால் பெயரிடக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்த இசுருமுனிய வரலாற்று பின்னணியை தேடி அறிவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேர் இருக்கிறது மாணவர்களே. அதாவது இசுருமுனிய விகாரை, அங்கிருக்கின்ற செதுக்கல் வேலைப்பாடுகள் பற்றிய விடயங்களை நீங்கள் வரலாற்று பின்னணியை எல்லாம் இதிலே கற்பதனூடாக இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து படைப்பாக்கங்களுக்கு அடிப்படையாக அமைந்த ஊடகங்களையும் நுட்ப முறைகளையும் விவரிப்பார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேர் அமைந்திருக்கிறது. சரியா? அதாவது இந்த இசுருமுனிய விகாரையில இருக்கின்ற அந்த இசுருமுனிய படைப்பாக்கங்களுக்கு அடிப்படையாக அமைந்த ஊடகங்கள், நுட்ப முறைகள் எல்லாவற்றையும் விவரிப்பார் என்றவாறாக இருக்கிறது. சரி, அவற்றையெல்லாம் உங்களால் இதிலே கற்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இசுருமுனிய செதுக்கல்களின் கலைத்துவ பண்புகளை மதிப்பார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேர் அமைந்திருக்கிறது. அதாவது இசுருமுனிய செதுக்கல்களுக்கு இருக்கின்ற தனித்துவமான பண்புகள், சரியா, கலை பண்புகள், சரியா, அவற்றை நாங்கள் இதிலே தொடர்ந்தும் கற்போம். சரியா மாணவர்களே, நாங்கள் இதிலே தொடர்ந்தும் பார்க்கலாம். அதாவது பின்வரும் வினாக்களுக்கு விடையளிங்கள் என்றவாறு செயற்பாட்டு பத்திரத்திலே சில வினா பகுதி தரப்பட்டிருக்கிறது. சரியா? அதையும் நீங்கள் கற்று வைத்திருக்க வேண்டும். அதை அடிப்படையாக கொண்டு கற்றீர்களானால் உங்களால் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இசுருமுனிய விகாரையில் செதுக்கல் படைப்புகளின் வரலாற்று பின்னணியை சுருக்கமாக விளக்குக என்று மாறாக இருக்கிறது. அதிலே பாருங்கள், யுகம், காலம், அனுசரணை. அதாவது எந்த காலத்திலே அந்த செதுக்கல் வேலைப்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு அனுசரணை வழங்கியது யார் போன்ற விடயங்கள்லாம் இதிலே காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து இசுருமுனிய விகாரை செதுக்கல் படைப்புகளை பெயரிடுக. அதாவது சிறுமுனிய விகாரையில் இருக்கின்ற செதுக்கல்களை குறிப்பிடுக என்று கேட்டால் அது இதுதான், இதைத்தான் சொல்லப்படுது. சரியா? இதை நீங்கள் இதிலே கற்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இசுருமுனிய செதுக்கல் படைப்புகள் தொடர்பான பின்வரும் விடயங்களை துணையாக கொண்டு கலைத்துவ மதிப்பீட்டை செய்கின்றவாறாக ஒரு வினா தரப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக வினாக்கள் பெறாது. ஆனா இதில் இருக்கின்ற பாருங்கள் மாணவர்களே, ஊடகம், நுட்பமுறை, கலைப்பாணி அல்லது செல்வாக்கு, கலைத்துவ பண்புகள், உருவங்கண்ட கையாள்க, அதாவது மெய்நிலை பண்புகள், ஆடையணிகள், அந்த உருவங்கள் இருக்கின்ற மெய்நிலை பண்புகள், ஆடையணிகள் போன்ற விடயங்கள், அடுத்த பாவ வழிபாடு போன்ற விடயங்கள் தான் அந்த மதிப்பிட சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த இசுருமுனியாவில் இருக்கின்ற அந்த செதுக்கல் வேலைப்பாடுகள் ஒரு ஒளிப்படத்தை போட்டுவிட்டு இவ்வாறான வினாக்கள் வரலாம். ஊடகம், நுட்பமுறை, கலைப்பாணி, என்ன கலைத்துவ பண்பு, உருவங்கண்ட கையாள்கை, பாவ வழிபாடு, சரியா, இவ்வாறாக வந்தால் இந்த பாடத்தை கற்பதனூடாக இலகுவாக உங்களால் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே. இசுருமுனிய விகாரையும் அது அங்கிருக்கின்ற ஏனைய கலைத்துவ படைப்புகளையும் தான் நாங்கள் இதிலே கற்கப் போகிறோம். சரியா? பாருங்கள், இசுருமுனிய விகாரையும் அங்கு காணப்படுகின்ற செதுக்கல் வேலைப்பாடுகளும் எந்த காலத்துக்குரியது என்றால் அனுராதபுர காலத்தை சேர்ந்தது. சரியா? அதாவது இசுருமுனிய விகாரையாக இருந்தாலும் சரி, அங்கு காணப்படுகின்ற செதுக்கல் வேலைப்பாடுகள், அதாவது கலைத்துவ வேலைப்பாடுகளாக இருந்தாலும் சரி, அனைத்தும் அனுராதபுர காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுது. சரியா? இது இசுருமுனிய விகாரையானது எங்கே இருக்கின்றது என்றால் அனுராதபுரத்தில் இருக்கின்ற திசாவாவி இருக்குல்லோ, அந்த திசாவாவிக்கு அருகே ரன்மசு பூங்காவின் தெற்கு பகுதியில
இந்த இசுருமுனிய விகாரையானது அமைந்திருக்கிறது. சரியா மாணவர்களே? அதாவது எங்கே அமைந்திருக்கிறது என்றால் இந்த இசுருமுனிய விகாரை அனுராதபுரத்தில் இருக்கின்ற திசாவாவிக்கு அருகே ரன்மசு பூங்காவிற்கு தெற்கு பகுதியில இந்த இசுருமுனிய விகாரையானது அமைந்திருக்கிறது. சரியா? இது இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாக அமைக்கப்பட்ட ஒரு பௌத்த வணக்கத்தலமா சொல்லப்படுது. அதாவது இலங்கையில முதலாக அமைக்கப்பட்ட பௌத்த வழிபாட்டு தலம் தான் இது இசுருமுனிய விகாரை. சரியா மாணவர்களே? இதை நீங்கள் சரியா குறித்து கொள்ளுங்கள். அவதானம். அதாவது இலங்கையிலே அமைக்கப்பட்ட முதலாவது பௌத்த வணக்கத்தலம் எதுன்னா இசுருமுனிய விகாரை. சரியா? அடுத்து இது யாரால அமைக்கப்பட்டது, இது அமைக்கிறதுக்கு அனுசரணை வழங்கிய யார் போன்ற விடயங்களை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். சரியா? அதாவது இது மகிந்த தேரரிடம் குருத்துவம் பெற்ற அருட்டகுமாரன் முதற்கொண்டு இசுருகுலத்தோர் 500 பேர் வாழ்ந்த இடம் என மகாவம்சம் கூறுகிறது. சரியா? அதாவது மகாவம்சம் என்ன சொல்லுதுண்டா, இது இசுருமுனியை இருக்கின்ற விகாரி இருக்கின்ற இடம் என்னவென்றால் மகிந்த தேரரிடம் குருத்துவம் பெற்ற அருட்டகுமாரன். சரியா? அந்த அருட்டகுமாரன் தொடக்கம் இசுரு குலத்தோர் எல்லாம் அந்த 500 பேர் வாழ்ந்த இடம் என்று சொல்லப்படுது. சரியா? இது கிமு 3ஆம் நூற்றாண்டுல தேவநம்பி தீச மன்னனால் கட்டப்பட்டது என்று மகாவம்சம் தெரிவிக்கிறது. சரியா? அதாவது மகாவம்சம் என்ன சொல்லுதுண்டா, கிமு 3ஆம் நூற்றாண்டுல தேவநம்பி தீச மன்னனால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. சரியா? இது வணக்கஸ்தலமா இருந்த போதும், அதாவது இந்த இசுருமுனிய விகாரியானது பௌத்தர்களுடைய அந்த வணக்கஸ்தலமாக இருந்தாலும் இங்கு காணப்படுகின்ற கலை நிர்மாணங்கள் சமய சார்பற்ற தொனிப்பொருளை கொண்டவையாக இருக்கிறது. சரியா? அதாவது இப்போ கோயில் என்றால் இந்துக்களுடைய கோயிலாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களுடைய தேவாலயமாக இருந்தாலும் சரி, பௌத்தர்களுடைய விகாரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வழிபாட்டு தலமாக இருந்தாலும் அந்த வழிபாட்டு தலத்துக்குரிய அந்த இறைவன், சரி, அந்த கடவுளுடைய உருவ தோற்றங்கள், சரியா, இனிய தேவர்களுடைய தோற்றங்கள், சரியா, இவ்வாறான தோற்றங்கள்லாம் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கும், சித்தரிக்கப்பட்டிருக்கும். சரி, அதை சார்ந்த அம்சங்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை போல இந்த இசுருமுனிய விகாரியில் இருக்கின்ற செதுக்கல் வேலைப்பாடுகளாக இருந்தாலும் சரி, கலைத்துவ படைப்புகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அம்சங்களும் இசுருமுனிய விகாரியினுடைய அந்த கருப்பொருளை சாரவில்லை. சரி, அதுக்கு புறம்பானதாக இருக்கிறது. அந்த வணக்கஸ்தலம் என்ற அந்த வரையறைக்குள் இல்லை அந்த கலைத்துவ படைப்புகள். சரியா? அதாவது அங்கே இருக்கின்ற அந்த அரைப்புடைப்பு சிறுபுடைப்பு நுட்ப முறையிலான மனித விலங்கு உருவங்களும் செதுக்கல்களும் இதற்கு சான்றாக இருக்கிறது. அதாவது அந்த இசுருமுனிய விகாரியில் இருக்கின்ற அந்த கலைத்துவ படைப்புகள் ஒவ்வொன்றும் அந்த இசுருமுனிய விகாரனுடைய அந்த கலாச்சார மதச்சார்பற்றதாக தான் இருக்கிறது என்பதற்கு சான்றாக எது இருக்கிறது என்றால் அங்கே இருக்கின்ற அரைப்புடைப்பு முழுப்புடைப்பு சிற்ப முறையில் இருக்கின்ற மனித விலங்கு உருவங்கள். சரியா? அதாவது என்னென்னா அங்கே இருக்கின்ற அந்த கலைத்துவ படைப்புகள் என்னென்னா காதலர் சிற்பம், அரச குடும்பம் செதுக்கல், குதிரை தலையும் மனித உருவமும், நீராடும் ஜானிகள். சரியா? அதாவது என்னென்ன மாணவர்கள் திருப்ப மீண்டும் கூறுகிறேன் பாருங்கள். காதலர் சிற்பம், அரச குடும்பம் செதுக்கல், குதிரை தலையும் மனித உருவமும், நீராடும் ஜானிகள். சரியா? இவற்றை தான் நாங்கள் இதிலே விளக்கமாக கற்கப் போகிறோம். சரியா? ஆகவே இந்த செதுக்கல் படைப்புகளில் பார்த்தீங்கன்னா உருவங்கண்ட தன்மை, விடயப்பொருள் ஆகியவற்றை காட்டுறதுக்காக குப்தர் மற்றும் பல்லவர் கால இந்து கலை பொருட்கள் செல்வாக்கு பெறப்பட்டிருக்கின்ற ஒரு விமர்சகர்கள்ன்ற கருத்து இருக்கிறது. சரியா? அதாவது இந்த இசுருமுனிய செதுக்கல் படைப்புகளில் அந்த இசுருமுனிய செதுக்கல் படைப்புகள் உருவங்கண்ட தன்மை, அடுத்து அதனுடைய விடயப்பொருள், அது கருப்பொருள் ஆகியவற்றை காட்டுறதுக்காக எந்த கருப்பொருள் செல்வாக்கு பிரயோகிக்கப்பட்டிருக்கு என்றால் இந்தியாவினுடைய குப்தர் மற்றும் பல்லவர் கால இந்து கலை பொருள் செல்வாக்கு இதில் பெறப்பட்டதாக சொல்லப்படுது. சரியா மாணவர்களே, அந்த இசுருமுனிய செதுக்கல்கள் எல்லாம் இலங்கையினுடைய அருஞ்செல்வங்களாக கருதப்படுது. அதாவது இசுருமுனியவில் இருக்கின்ற அந்த செதுக்கல் வேலைப்பாடுகள் எல்லாம் இலங்கையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கலைத்துவ படைப்புகளாக கொள்ளப்படுது. சரியா? இதுல காணப்படுற கலை பண்புகள், அதாவது இசுருமுனிய செதுக்கல்களில் காணப்படுகின்ற தனித்துவமான கலை பண்புகளை தான் இதிலே தொடர்ந்து பார்க்க போகிறோம். சரியா? ஆகவே இவற்றை முக்கியமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள் மாணவர்களே, தளத்துக்கு பொருத்தமாக செதுக்கப்பட்டிருத்தல். சரியா? அதாவது அந்த
இசுருமுனிய செதுக்கலானது எந்த தளத்தை பிரயோகித்து அதில் செதுக்கப்படுகிறதோ அந்த தளத்துக்கு பொருத்தமாக அது செதுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்த உணர்வுகள் முகத்தினாலும் மெய்நிலைகளாலும் காட்டப்பட்டிருத்தல். சரியா? அந்த செதுக்கல் வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றினதும் உணர்வு வெளிப்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றன, முகத்தினாலேயும் அந்த உருவங்களுடைய மெய்நிலைகளாலேயும் என்ன செய்யப்பட்டிருக்கின்றன, காட்டப்பட்டிருக்கிறது, வழிகாட்டப்பட்டிருக்கிறது. சரியா? இயற்கையான வடிவங்களும் மெய்நிலைகளும் சந்தத்துடன் வெளிப்பட்டிருத்தல். அதாவது அந்த நாங்கள் ஏற்கனவே கற்று அந்த ஓவியர்கள் இலங்கை கலைச்சங்க ஓவியர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு கலை ஓவியர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த ஓவியங்களை அந்த கலைத்துவ செதுக்கல்களை போன்ற எல்லாம் அது என்ன செய்யப்படுதுன்னா இயற்கையான வடிவங்கள். சரியா? நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கிறோம் இந்த கென்ட்ரி மூர். சரியா? கென்ட்ரி மூர் அவர்களுடைய திஸ்ஸ ரணசிங்க அவர்களுடைய அந்த படைப்புகளை பார்த்தீர்கள் என்றால் இயற்கை தன்மையாக இருக்காது, ஒரு மோடிப்படுத்தப்பட்ட தன்மை, அரூபத்தன்மை என்று கற்றிருக்கிறோம். அதே போல இதுகள்ல சரியா, இது இயற்கையான தன்மையோடு இயற்கையான வடிவங்களோட இயற்கையான மெய்நிலைகள் சந்தத்தோடு எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது, வெளிப்படுமாறு இந்த இசுருமுனிய சிற்பமானது அந்த செதுக்கல் வேலைப்பாடுகளானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இதுல மென்மையான ஒப்பமான முழுநிறைவை கொண்டிருத்தல். சரியா? அதாவது மென்மையாக முழுநிறைவான ஒப்பமான தன்மையை கொண்டதாக இந்த இசுருமுனிய செதுக்கல்களானது உருவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்து அரச குடும்ப செதுக்கல். முதலாவது நாங்கள் பார்க்க போறதுல இசுருமுனிய கால செதுக்கல் வேலைப்பாடு கலைத்துவ படைப்புகள் எது பார்க்க போறோம்னா அரச குடும்ப செதுக்கல், அரச குடும்பம். சரியா? அந்த ஒளிப்படத்தை பார்த்துருந்தாலும் உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அதாவது அரச குடும்பத்தினுடைய தோற்றம் அதில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அவர்களுடைய அந்த ஆசன முறை, உடல் மெய்நிலை, அடுத்த ஆடை அமைப்பு முறை போன்றவற்றை கொண்டு உங்களால் இலகுவாக ஊகிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? பாருங்க மாணவர்களே, இசுருமுனிய செதுக்கல்களில் அரச குடும்ப காட்சியை சித்தரிக்கும் செதுக்கல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது இசுருமுனியில் இருக்கின்ற பல்வேறுபட்ட செதுக்கல்களில் இந்த அரச குடும்ப செதுக்களும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செதுக்கலாக கருதப்படுகிறது. சரியா? இது எத்தனை அடி உயரமுண்டா நீளமுண்டா 4 அடி நீளமுடைய அரைவட்ட வடிவமான கற்றகட்டில் அரைப்புடைப்பு நுட்ப முறையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 4 அடி நீளமுடைய அரைவட்ட வடிவமான கற்றகட்டில் அரைப்புடைப்பு நுட்ப முறை. சரியா? குறித்து கொள்ளுங்கள், அரைப்புடைப்பு நுட்ப முறையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த அரச குடும்பம் சிற்பமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அரைவட்ட வடிவ கற்றகட்டில் உருவங்களை சிறப்பாக ஒழுங்கமைத்து நடுவில் அரச தோரணையில் அமர்ந்திருக்கும் உருவம் இருக்கிறது. சரியா? அதாவது அரைவட்ட நீளமுடைய அந்த அரைவட்ட வடிவமான கற்றுக்கட்டில் உருவங்களை என்ன செஞ்சிருக்கிறார், சிறப்பாக அந்த சிறிய ஒரு அரைவட்ட அந்த பகுதியிலேயே உருவங்களில் அனைத்து உருவங்களையும் உள்ளடக்கி சிறப்பாக ஒழுங்கமைத்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இசுருமுனிய அந்த அரச குடும்பம் என்ற செதுக்கல் அந்த செதுக்கல் வேலைப்பாடானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அது அதனுடைய பெருமை அந்த கலைஞனைத்தான் சாரும். சரியா மாணவர்களே? அப்ப அதோட அந்த அதுல பாத்தீங்கன்னா அரச தோரணையில அமர்ந்திருக்குமாறு தான் இது என்ன செய்யப்பட்டிருக்குது, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதோட பாத்தீங்கன்னா வலதுபுறத்தை கைகளை நெஞ்சு மீது கட்டி அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆணம். சரியா? வலதுபுறத்தை பார்த்துக்கின்றா கைகளை நெஞ்சின் மீது, சரியா, கைகளை நெஞ்சின் மீது கட்டி இருக்கிற மாதிரி அமர்ந்த நிலையில இருக்கின்ற ஒரு ஆணும், அவருக்கு பின்னால் மத்தியில் உள்ள உருவம் சாமரை வீசும் மற்றொருவரும் உள்ளனர். சரியா? அவரின் பின்னால் என்ன, மத்தியில் இருக்கிற உருவம் சாமரை வீசும் வடிவமாக மற்றொருவரும் இருக்கணும். சரியா? சேவகன். சரியா? என்றவாறாக இதில் அது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இதை பற்றி ஒரு அறிஞர் என்ன சொல்லியிருக்காருண்டா, அதாவது பேராசிரியர் செனரத் பரணவிதான. சரியா? அதாவது விமர்சகர்கள் பல்வேறு வகையான கருத்துக்களை கூறுவார்கள் அந்த காலத்துல. சரியா? அந்த ஒரு கலைத்துவ படைப்புகள் தொடர்பாக. அதே போல இந்த அரச குடும்பம் சிற்பம் இசுருமுனிய விகாரையில் இருக்கின்ற அந்த அரச குடும்பம் என்ற சிற்பத்துக்கு கூட ஒரு பேராசிரியரான செனரத் பரணவிதான இவர் ஏலவே சிகிரியா ஓவியங்களுக்கும் கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதே போல இவரும் இந்த கருத்தை இதுலேயும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் மாணவர்களே. அதாவது செனரத் பரணவிதான என்ன சொல்லியிருக்காருண்டா, இது துட்டகை முனுமன் என்று குடும்பம் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த அரச குடும்பம் என்ற இந்த சிற்பமானது, இந்த கற்றதுக்கு இந்த சிற்பமானது யாருடையதென்றால், இந்த இதிலே காண்பிக்கப்பட்டிருந்த குடும்பம் யாருடையதென்றால் துட்டகை முனுமனுடைய குடும்பம் என்று அந்த செனரத் பரணவிதான என்ற பேராசிரியர் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா
அந்த மெய்நிலைகள் சரியா, அந்த உருவங்கள் யாருடையது சரியா, எவ்வாறாக அந்த ஆடை அணிகள் காணப்படுகிறது போன்ற விடயங்களைத்தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மாணவர்களே. சரியா, அதாவது அரச ஆடை அணிகள் தரித்து, அதாவது இது அரச குடும்பம் அல்லவா, இதனுடைய கருத்து என்ன, கருத்து வழிபாடு அரச குடும்பம். ஆகவே அந்த அரச குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அரச ஆடை அணிகள் எல்லாம் அணிவித்து இது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அரச ஆடை அணிகள் தரித்து மத்தியில் இருக்கிற உருவம் துட்டகை மூணு மன்னன் என்றும் வலது புறத்தில் நெஞ்சு மீது கைகளை கட்டி நிற்கிற உருவம் குமாரன் சாலியன் காட்டப்படுவதாகவும் செனரர் பரணவிதான அவர்கள் கருத்தை கூறியிருக்கிறார். சரியா, அதாவது அரச ஆடை அணி செனரர் பரணவிதான் என்ன சொல்லியிருக்காரு, என்ன கருத்துன்னு சொன்ன விஷயம், அரச ஆடை அணிகள் தரித்து மத்தியில் இருக்கிற அந்த உருவமானது துட்டகை மூணு மன்னன் சொல்லியிருக்கிறார். அதே போல அந்த வலது புறத்தே இருக்கின்ற அந்த நெஞ்சின் மீது கைகளை கட்டி நிற்கின்ற அந்த உருவம் சாலிய குமாரனுடைய உருவம் என்றும் பரணவிதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சரியா, அலங்கார ஆடை அணிகளுடன் கூடிய உருவங்கள் லயத்துடன் செதுக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அதாவது இந்த அரச குடும்பம் என்ற செதுக்களை பார்த்துகின்றால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஆடை அணிகளை பார்த்துகின்றால் லயத்துடன் செதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அலங்கார ஆடை அணிகலனாக லயத்தோட இந்த அரச குடும்பம் என்ற சிற்பத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, செதுக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே, அடுத்து உணர்வுபூர்வ வெளிப்பாடு முகத்திலையும் மெய்நிலைகளையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரியா, அதாவது அந்த அரச குடும்பம் என்று அந்த செதுக்கல் வேலைப்பாடிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் உணர்வு வெளிப்பாடு முகத்தாலேயும் அந்த மெய்நிலைகளாலேயும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. சரியா, அடுத்து இது என்ன நுட்ப முறையில செதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் மிருதுவான அரைப்படைப்பு நுட்ப முறையில் இந்த அரச குடும்பம் என்ற சிற்பமானது செதுக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே, அடுத்த மாணவர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் அரச குடும்பம் என்ற சிற்பத்தை பற்றி பார்த்திருந்தோம். சரியா, இதை நாங்கள் பார்க்க போவது காதலர் சிற்பம். சரியா, காதலர் சிற்பம் என்ற ஒரு பகுதியை தான் இதிலே பார்க்க போகிறோம். பாருங்கள், காதலர் சிற்பம், அதாவது ஒரு ஆணினுடைய அடுத்த பெண்ணினுடைய ஒரு சிற்பம் உருவ அமைப்பானது ஒளிப்படமானதிலே காண்பிக்கப்படுகிறது. சரியா மாணவர்களே, பாருங்கள் காதலர் சிற்பம். இது என்ன நுட்ப முறை, எந்த புடைப்பு முறை, எவ்வாறான மெய்நிலைகள், எவ்வாறான பார்வை வெளிப்பாடு, உணர்வு வெளிப்பாடெல்லாம் வெளிப்படுகின்ற போன்ற விடயங்களை நாங்கள் இனி தொடர்ந்து கற்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருங்கள். உங்களுடைய குறிப்பேடுகளில் இவற்றை மறக்காமல் தெளிவாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பரீட்சைக்கு மிகவும் பேருதவியாக அமையும். சரியா, பாருங்கள், குப்த சிற்பக்கலை மரபில் இது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அதாவது இந்த காதலர் சிற்பம் என்று இந்த சிற்பம் செதுக்கல் வேலைப்பாடானது குப்தர் மரபுல நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அதோட பார்த்தீங்கன்னா அது அரை வடிவ வில்வடிவ அந்த வட்டமான இதுல இது அரச குடும்பம் நிர்மாணிக்கப்பட்டது போல இது சதுர வடிவ கற்றகட்டில அரைப்புடைப்பு நுட்ப முறையில செதுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதாவது சதுர வடிவமான கற்றகட்டில அரைப்புடைப்பு நுட்ப முறையில இது செதுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. இது காதலர் சிற்பம். சரியா, பாருங்கள் மாணவர்களே, இதை பற்றியும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். யார்? செனரர் பரணவிதான. சரியா, அதாவது செனரர் பரணவிதான அவர்கள் ஒவ்வொரு ஆக்கங்களையும் தன்னுடைய கருத்துக்களை அடுக்கி கூறிக்கொண்டே சென்றிருக்கிறார். சரி, அதாவது சிகிரிய ஓவியங்களாக இருந்தாலும் சரி, அதே போல அரச குடும்பமாக இருந்தாலும் சரி, அதே போல தற்போது காதலர் சிற்பத்திலும் சரி, அவர் தன்னுடைய கருத்தை சொல்ல மறக்கவே இல்லை. சரியா, சொல்லியிருக்கிறார். அதை பற்றியும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், பார்க்கலாம் மாணவர்களே. அதாவது இந்த நிர்மாணிப்பு தொடர்பாக பல கருத்துக்கள் இருக்குது. சரியா, அதாவது காதலர் சிற்பம் என்ற சிற்பம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது செனரர் பரணவிதான அவர்கள் தெரிவித்த கருத்து என்னன்னா அதுல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. சரி, அதான் என்னன்னா இந்த காதலர் சிற்பம் என்ற இந்த கலைப்படைப்பிலே இருக்கின்றவர்களை பற்றி கூறியிருக்கிறார். அதாவது என்னன்னா சாலிய குமாரனும் அசோகமாலாவும் தான் இந்த காதலர் சிற்பங்களாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். சரியா, அதாவது சாலிய குமாரனும் அசோகமாலா அவருடைய மனைவி அசோகமாலாவும் இதில் காண்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டது. யார் சொன்னார்? செனரர் பரணவிதான. சரியா, இவர்களது காதற்கடியுடன் தொடர்புடைய ரன்மசு உயனா பூங்கா அண்மையில் அமைந்திருப்பதை அதற்கு காரணமாக காட்டியுள்ளார். அதாவது இவர்களுடைய அந்த காதலர் சிற்பம், சரி, அதாவது அசோகமாலா சாலியகுமாரன் அவர்களுடைய காதலுடன் தொடர்புடைய அந்த காதல் சம்பவத்துடன் தொடர்புடைய அந்த ரன்மசு உயன பூங்காக்கு அண்மையில் இது அமைந்திருக்கிறதால அதை காரணமாக சுட்டி காட்டிதான் இது
சாலியகுமாரனும் அசோகமாளாகும் என்று அவர் அடையாளப்படுத்தியிருக்கிறார். அதாவது அவர் தன்னுடைய கருத்தை அவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சரியா மாணவர்களே இந்த நிர்மாணிப்பை பற்றி ஏனையர்களுடைய கருத்து என்னென்று பார்ப்போம். சரியா, அதாவது பரணவிதான அவர்கள் என்ன சொன்னார், சாலியகுமாரனும் அசோகமாளான்னு சொன்னார். அதே போல ஏனையவர்களும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். அது என்னென்னா சிவபார்வதி, சிவனும் பார்வதியும்னு சொல்லியிருக்கிறார். சரியா, சிவனும் உமாதேவியாரும் என்று ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். சரியோ யார் ஒருவர். அதே போல மஞ்சுஸ்ரீ போதிசத்துவரின் ஒரு வேடம் என்பது, அதாவது மஞ்சுஸ்ரீ சொல்லியிருக்காருன்னா இது போதிசத்துவர் ஒருவருடைய வேடம் என்று சொல்லப்பட்டிருக்குது. சரியா, போதிசத்துவருடைய வேடம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல படை வீரனும் அவனது காதலியும் என்றும் ஒரு கருத்து நிலவுது. சரியா, ஆகவே அந்த படை வீரன் காதலி இவற்றை அனைத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் அது சாலியகுமாரனும் அசோகமானாவும் என்று அந்த கருத்தானது ஒரு உண்மையான ஒரு கருத்தாகவும் இருக்கலாம் என்று ஒரு நோக்கக்கூடியதாக இருக்கிறது. சரியா மாணவர்களே, ஆகவே இனி பார்ப்போம் அந்த ஆடை அணிகலன்கள் என்ன பாவ உணர்வு வெளிப்பாடு போன்ற விடயங்கள் வெளிப்படுகின்ற விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். சரியா, அதாவது இந்த காதலர் சிற்பம் என்ற இந்த சிற்பத்திலே பாருங்கள் அலங்கார ஆடை அணிகலன்கள் இருக்கிற மாதிரி அது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதோட ஆண்மை, சிறந்த தேக லட்சணம், அடுத்து உணர்வு வெளிப்பாடு, காதல் போன்ற உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுமாறு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அதாவது அதிலே ஆணுடைய உருவம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதனாலே அதிலே ஆண்மை என்ற ஒரு பண்பு வெளிப்படுகிறது. அடுத்த காதல் உணர்வு வெளிப்படுகிறது. சரி, அந்த ஆணினுடைய பெண்ணுடைய காதல் உணர்வும் அதில் வெளிப்படுகிறது. அதோட ஆடை அணிகலன்கள்லாம் ஒரு அலங்காரத்தன்மையோட அந்த அரசனுக்குரிய அந்த அலங்காரத்தன்மையெல்லாம் அதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அடுத்து பாருங்க மாணவர்களே, மென்மையான ஒப்பமான தன்மை, இயல்பான தளவடிவங்கள், சந்தத்துக்கு அமைவான அல்லது இசைவான தன்மையோட மெய்நிலை வெளிப்பாடு எல்லாம் இந்த சிற்பத்துக்கு மேலும் அழகூட்டுகிறதுன்னு சொல்லப்படுது. சரியா, அதாவது அந்த மெய்நிலைகளும் சிறப்பாக காண்பிக்கப்பட்டிருக்க, சந்தத்துக்கு இசைவான மெய்நிலை. சரியா, அடுத்தது ஒப்பமான தன்மை, மென்மை, இயல்பான தள வடிவங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது, இதில் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே, நாங்கள் இனி தொடர்ந்து பார்க்க போவது இசுரமுனிய விகாரையில் இருக்கின்ற அடுத்த ஒரு கலையாக்கமான குதிரை தலையும் மனித வடிவமும். சரியா, அதாவது என்ன, குதிரை தலையும் மனித வடிவம் என்ற சிற்பம். சரியா பாருங்கள், அதிலே குதிரை தலையும் தென்படுகிறது, அதே போல மனித வடிவமும் தென்படுகிறது. அதை கருப்பொருளாக கொண்டு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. சரியா பார்க்கலாம். அதாவது இசுரமுனிய விகாரை குளத்துடன் இணைந்த பாறை சுவர் மீது இந்த அமர்ந்திருக்கும் மனிதனும் குதிரை ஒன்றின் தலைப்பகுதியும் பொழியப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே, அதாவது இசுரமுனிய விகாரையிலே ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தினுடைய இணைந்த அந்த பாறை சுவர் மீது தான் இந்த அமர்ந்திருக்கின்ற மனிதனும் அந்த குதிரை ஒன்றின் தலைப்பகுதியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பொழியப்பட்டிருக்கிறது. சரியா, ஓகே. சரி மாணவர்களே, அடுத்து பார்க்கலாம். அதாவது மனிதன் கம்பீரமாக அமர்ந்து குளத்தை பார்த்து கொண்டிருப்பது போல தான் அது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அதாவது கம்பீரமான தன்மையோட. சரியா, ஒரு அரசனாக இருந்தாலும் சரி, ஒரு படைவீரனாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பீரமான தன்மை வெளிப்படும். அதே போல இந்த கம்பீர தன்மையோட அந்த குளத்தையே பார்த்து கொண்டிருக்கும் விதத்தில் தான் இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த குதிரை தலையும் படை வீரனும் என்ற இந்த சிற்பமானது செதுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த செதுக்கல் வேலைப்பாடான செதுக்கப்பட்டிருக்கு, அதாவது குதிரை தலையும் மனித வடிவம். சரியா, அடுத்து பாருங்கள் மாணவர்களே, அதாவது மகாராஜ தோரணையில் அமர்ந்திருப்பதாக கூறப்படுது. அதாவது இந்த குதிரை தலையும் அந்த மனித உருவமும் சரியா என்ற அந்த கலைப்படைப்பானது மகாராஜ என்ற தோரணையில அமர்ந்திருப்பதாக கூறப்படுது. சரியா பாருங்கள், இந்த ஒளிப்படத்தை பார்த்தால் உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரியா, அதாவது இதை மேலும் பார்த்திருக்கின்ற மாணவர்களே, ஆடை அணிகள் மிக குறைவாகவும் எளிமையாகவும் காட்டப்பட்டிருக்கிறது. சரியா, அதாவது அந்த ஆடை அணிகள் எல்லாம் மிக குறைவாகவும் எளிமையாகவும், சரியா ஆடம்பரமாக இல்லாமல் எளிமையாக காட்டப்பட்டிருக்கிறது. சரியா, அதோட தலையணி காதுகள்லையும் கைகள்லையும் ஆபரணங்கள் இடையில் குறுவாடி என்பன இருக்கிறது. சரி, அதாவது தலையணி இருக்குதாம், காதுகள்லையும் கைகள்லையும் ஆபரணங்கள் இருக்குதாம், அடுத்த இடையில் இடுப்பு பகுதியில் குறுகிய ஆடை ஒன்று இருக்குன்னு சொல்லப்படுது. சரியா, ஓகே. அடுத்து அவருடைய வலது புயத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டப்பட்ட கயிறில் குதிரையுடன் இணைந்ததாகும். வலது கையில் மாட்டப்பட்ட கயிறோட ஒரு குதிரை இருக்கிற மாதிரி அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா,
குதிரையின் தலை மாத்திரம்தான் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குதிரையின் முழு பகுதி அதில் காண்பிக்கப்படவில்லை, குதிரையினுடைய தலை மட்டும்தான் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதனால் தான் அது குதிரை தலையும் மனிதனும் என்று சொல்லப்படுது. சரியா? அதாவது பேராசிரியர் பரணவிதான் அவர்கள் இதிலையும் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறார். அதாவது என்னென்றால் மனிதனும் குதிரை தலையும் எதை குறிக்கிறது என்றால் இதிலே நீரையும் அக்னியையும் குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். சரியா? அதாவது மனிதன் இது நீராகவும் குதிரை தலை அக்னியாகவும் இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சினரத் பரணவிதான் அவர்கள் கூறியிருக்கிறார். சரியா? அதாவது மனிதன் மலைக்கு அதிபதி, வருண பகவான் மனிதன் மலைக்கு அதிபதி வருண பகவான் எனவும் குதிரை மின்னலை குறிப்பதாகவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். சரி, அதாவது மலைக்கு அதிபதியாக அந்த மனிதனும் சொல்லப்பட்டு, அதாவது வருணன் மலைக்கு அதிபதி ஆகவே அந்த மனிதனை மலையாகவும் சொல்லி மின்னலாக யாரை கூறியிருக்கிறார்? குதிரையை கூறியிருக்கிறார். சரியா? அவ்வாறு தான் ஒரு கருத்து நிலவி இருக்கிறது. சரியா? அப்ப போர் வீரன் கபில ரிஷி என்றும் ஒரு வேறு கருத்து நிலவுது. அதாவது ஒரு போர் வீரனான ஒரு புகழ்பெற்ற ஒரு போர் வீரனான கபில ரிஷி என்று ஒருத்தர் இருந்திருக்கிறார். அந்த கபில ரிஷி என்றும் இந்த ஒரு கருத்து நிலவுது. அதாவது குதிரை தலையும் மனிதனும் என்ற இந்த சிற்பமானது கபில ரிஷி என்றும் சொல்லப்படுது. அதில் இருக்கின்ற அந்த மனிதனுடைய உருவம் கபில ரிஷி என்றும் ஒரு கருத்து நிலவி வந்திருக்கிறது. சரியா? அப்ப பல்லவ சிற்ப மரபை தழுவி எளிமையான பாணியில இந்த மனிதன் குதிரை தலையும் என்ற சிற்பமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. கம்பீரமான தோற்றத்தோட பல்லவ கலமரபை பின்பற்றி தான் இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது செதுக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? அடுத்த மாணவர்களே, இது என்ன நுட்ப முறையில் செதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் குறைப்புடைப்பு. சரி, அதாவது குறைப்புடைப்பு, அரைப்புடைப்பு அல்லது குறைப்புடைப்புன்னு சொல்லப்படுது. அந்த நுட்ப முறையை பின்பற்றி தான் இந்த மனிதனும் குதிரை தலையும் சரியா என்ற இந்த செதுக்கல் வேலைப்பாடானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதோட இதை பார்த்தீங்கன்னா மென்மையாகவும் மெருகுளோடையும் இந்த பூரணப்படுத்தி அரைப்புடைப்பு நுட்ப முறையில் இது செதுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? ஒரு மென்மையான தன்மையோட ஒரு பூரணப்பாடு, ஒரு முழுமையான ஒரு பூரணப்பாட்டோட இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? பாருங்கள், அதாவது குதிரை தலையும் மனித தலையும் குதிரை தலையும் மனித உருவம் என்று இந்த சிற்பத்தை பார்த்தீர்கள் என்றால் அதிலே பார்த்து விட்டோம். பாருங்கள், அதாவது என்ன நுட்பமுறை, ஆடை அணிகள் எவ்வாறு இருக்கிறது, அந்த அறிஞருடைய கருத்து என்ன போன்ற விடயங்கள், அதே போல ஏனைய சிற்பங்களையும் பார்த்து விட்டோம். இவற்றையெல்லாம் சரிவர குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரியா மாணவர்களே? இதனுடைய மிகுதி பகுதியினை அடுத்த வகுப்பில் தொடர்ந்தும் கற்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ